வணக்கம். பயிற்சி முடிந்தது. இப்போது பிரீட்சைக்கான நேரம். இளவரசர்களின் திறமையை முழு உலகிற்கும் வெளிப்படுத்த ஒரு பிரம்மாண்டமான விழா ஏற்பாடு செய்யப்படுகிறது. இன்று அத்தியாயம் 7இல் அர்ஜுனன் மற்றும் கர்ணன் இடையிலான அந்த சரித்திர புகழ்பெற்ற முதல் போட்டியை பார்க்கப் போகிறோம். அத்தியாயம் 7, அர்ஜுனன் விசஸ் கர்ணன். ரங்கபூமி, இளவரசர்களின் திறமையை முழு உலகிற்கும் பறைசாற்ற அமைக்கப்பட்ட அந்த பிரம்மாண்டமான களம். மக்கள் ஆவலுடன் தங்கள் வருங்கால தலைவர்களை காணக்கூடினர். அரச மாடத்தில் பீஷ்மர், திருதராஷ்டிரன், காந்தாரி மற்றும் விதுரர் அமர்ந்திருந்தனர். அவர்களின் கண்கள் தங்கள் வம்சத்தின் பெருமையை எதிர்நோக்கி காத்திருந்தன. பீமனும் துரியோதனனும் தங்கள் கதாயுதங்களால் மோதினர். அந்த போர் வெறும் பயிற்சிக்கானது அல்ல, அது அவர்களுக்கிடையே இருந்த தீராத பகையின் வெளிப்பாடாக இருந்தது. குரு துரோணாச்சாரியார் தனது சீடர்களின் முன்னேற்றத்தைக் கண்டு பெருமைப்பட்டார். ஆனால் அவரது உள்ளம் அர்ஜுனனின் வருகைக்காகவே ஏங்கிக் கொண்டிருந்தது. மேகங்கள் விலகி சூரியன் தோன்றுவதைப் போல அர்ஜுனன் களத்தில் இறங்கினான். அவனது தேஜஸ் அந்த அரங்கத்தையே பிரகாசிக்கச் செய்தது. வில் வித்தையின் நாயகன் இவனே. அர்ஜுனன் தனது அக்னி அஸ்திரத்தால் வானத்தில் நெருப்பை கக்கினான். மக்கள் அந்த அதிசய வித்தையைக் கண்டு வாயடைத்துப் போயினர். அடுத்த கணமே வருண அஸ்திரத்தை பயன்படுத்தி நீரை கொண்டு வந்தான். இயற்கையையே தனது அம்புகளால் கட்டி போட்டான் அந்த மாவீரன். அர்ஜுனனின் திறமை அவனது விடாமுயற்சிக்குச் சான்றாக இருந்தது. அர்ஜுனனுக்கு நிகர் யாருமில்லை என்று துரோணர் அன்றே பெருமிதத்துடன் முழக்கமிட்டார். ஆனால் அந்த வெற்றி முழக்கம் நீண்ட நேரம் நீடிக்கவில்லை. அரங்கின் வாசலில் ஒரு இடி முழக்கம் கேட்டது. ஒரு புதிய வீரன் உள்ளே நுழைந்தான். கவச குண்டலங்களுடன் சூரியனின் மகனாக கர்ணன் உள்ளே வந்தான். அவனது ஒவ்வொரு அடியும் நிலத்தை அதிர வைத்தது. அவன் கண்கள் அர்ஜுனனையே குறிவைத்தன. அர்ஜுனா, நீ செய்த அதே வித்தைகளை நானும் செய்வேன், இதோ பார் என்று கர்ணன் சவால் விட்டான். அந்த சத்தம் ஹஸ்தினாபுரத்தையே உலுக்கியது. அர்ஜுனன் செய்த ஒவ்வொன்றையும் கர்ணன் இன்னும் சிறப்பாகச் செய்து காட்டினான். அவனது வில் வித்தை துரோணரையே ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. ஒரு புதிய போட்டி தொடங்கியது. இந்த காட்சியைக் கண்ட குந்திக்கு மூச்சடைத்தது. தன் கைவிட்ட மகனே இன்று அர்ஜுனனுக்கு எதிராக நிற்கிறான் என்பதை உணர்ந்தாள். அவளது ரகசியம் அவளை கொன்றது. 2 சகோதரர்கள், ஒரே தாயின் பிள்ளைகள். ஆனால் அவர்கள் எதிரிகளாக நின்றார்கள். இதுதான் விதியின் மிக கொடூரமான விளையாட்டு. ஆனால் ஒரு பெரிய தடை வந்தது. அரச மரபுப்படி ஒரு இளவரசன் மற்றொரு இளவரசனுடன் மட்டுமே மோத முடியும். கிருபாச்சாரியார் கர்ணனின் குலம் மற்றும் கோத்திரத்தை கேட்டார். கர்ணன் செயலற்று நின்றான். கர்ணன் ஒரு தேரோட்டியின் மகன் என்ற காரணத்தால் அவமானப்படுத்தப்பட்டான். அவனது திறமைக்கு முன் அவனது குலம் ஒரு பெரும் சுவராக நின்றது. ஒரு மாவீரன் அங்கே அனாதையாக நின்றான். யாரும் எதிர்பாராத நிலையில் துரியோதனன் முன் வந்தான். அவன் கர்ணனின் திறமையைக் கண்டு வியந்தான். அதை தனது சக்தியாக மாற்றத் திட்டமிட்டான். அவனது கரம் கர்ணனை நோக்கி நீண்டது. துரியோதனன் கர்ணனை ஒரு நண்பனாக மட்டும் பார்க்கவில்லை. பாண்டவர்களை வீழ்த்த அவனுக்கு ஒரு பலமான ஆயுதம் தேவைப்பட்டது. அந்த தேவை ஒரு நீண்டகால நட்புக்கு வித்திட்டது. வீரத்திற்கு ஏது குலம்? நான் கர்ணனை அங்க தேசத்தின் மன்னனாக இப்போதே முடிசூட்டுகிறேன் என்று துரியோதனன் முழக்கமிட்டான். கர்ணன் அந்த ஒரு நொடியில் ஒரு அரசனானான். கர்ணன் நெகிழ்ந்து போனான். நான் இந்த உயிருள்ளவரை நான் உனக்கு விசுவாசமாக இருப்பேன் என்று சபதம் செய்தான். அந்த வாக்குறுதியே அவனது வாழ்வின் இறுதி வரை அவனை கட்டியது. கர்ணன் இப்போது ஒரு அரசன், அர்ஜுனனுடன் மோத தகுதியுள்ளவன். ஆனால் அன்று நேரமின்மையால் அந்த போட்டி தள்ளி வைக்கப்பட்டது. ஆனால் அவர்களின் பகை என்றுமே அழியாத ஒன்றாக பதிந்தது. சூரியன் மறைந்தான். ரங்கபூமியின் திருவிழாவும் முடிந்தது. ஆனால் அந்த நாளில் ஹஸ்தினாபுரம் 2 பெரும் பிரிவுகளாக பிளவுபட்டது. தர்மம் எங்கே என்று காலம் கேட்கத் தொடங்கியது. தகுதியை மதிக்காத சமுதாயம் எப்படிப்பட்ட ஆபத்தை சந்திக்கும் என்பதற்கு கர்ணனே ஒரு பாடம். அன்று ரங்கபூமியில் எய்யப்பட்ட அந்த முதல் அம்பு குருக்ஷேத்திரத்தில்தான் போய் நின்றது. அடுத்த அத்தியாயத்தில் துரியோதனனின் அடுத்த சதி, அரக்கு மாளிகையின் கொடூரமான திட்டம். பாண்டவர்கள் தீயிலிருந்து தப்பித்தார்களா? மகாபாரதத்தின் அடுத்த கட்டத்திற்கு தயாராகுங்கள். மகாபாரதத்தின் மர்மங்களும் திருப்பங்களும் இன்னும் தொடரும். தர்மத்தின் போரில் இணைந்திருங்கள். இது வெறும் ஆரம்பம்தான். 30 அத்தியாயங்களில் ஒரு மாபெரும் பயணம். நன்றி, வணக்கம். உங்கள் உண்மை AI மகாபாரதம் தொடரும். வரும் நாட்களில் அடுத்தடுத்த அத்தியாயங்களை காண்போம். இணைந்திருங்கள்.